Hello students, இப்போ நம்ம 9th standard English portionல நம்ம supplementary earthquake and supplementary continuation பார்க்க போறோம். I had last seen my family while leaving for Pauri. They stood at the doorway and waved. Ma, Grandma, Nilu and Puli. That is the way I was always remember them, smiling and waving at me, not as a white shorn lifeless figure I saw. ஸோ வந்து அவங்க கடைசியா வந்து அவங்க அம்மா பாட்டி எல்லாம் அவங்க எப்போ பார்த்தாங்கன்னா அவர் வந்து வேலை செய்ய போகும்போது பௌரிக்கு போகும்போது அவர் அந்த புக்ஸ் வாங்கறதுக்கு பௌரிக்கு போகும்போது அப்போ வந்து அவங்க அம்மா பாட்டி தம்பி தங்கச்சி எல்லாருமே அவருக்கு வந்து டாட்டா காட்டினது தான் கடைசி ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி உயிரில்லாத போனவங்கள ஒயிட் ஷெட்னா நம்ம இறந்து போனவங்கள வந்து வெள்ளை துணியில கட்டுவாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ஒயிட் ஷவுடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதை வந்து அந்த மாதிரி கட்டி அவங்கள வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி பார்க்கணுன்றது அவங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. Bully. She was not there. They had not found her, my uncle said. The wild animals, Bridgie, don't look like that. She's dead. ஸோ வந்து திடீர்னு வந்து அவருக்கு என் தங்கச்சி இங்கே இல்லவே இல்லை. ஸோ அந்த டெட் பாடிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அவன் தங்கச்சி டெட் பாடி அங்கே இல்லை. ஸோ அவர் வந்து கேட்குறாரு எங்க தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க மாமா சொல்றாரு இல்லை அவங்க கண்டுபிடிக்கல, ஒருவேளை வந்து மிருகங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம், அப்படி பார்க்காத அவர் இறந்துட்டா அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. But we must find her, I shouted. அவளை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அவ செத்தாலும் இல்லையோ நம்ம அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். Bridgie, get a grip on yourself, Uncle Creed. நீயே உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து சொல்றாரு. But I was beyond reason. I ran back to the village, to the spot where my houses had stood. So அவர் என்ன பண்ணாரு, அவங்க பேச்செல்லாம் கேட்காம அவர் வந்து அவங்க வீடு எங்க இருந்தோ அந்த இடத்துக்கு வந்து ஓடி போயிட்டு அங்கெல்லாம் கல்லு மண்ணெல்லாம் தூக்கி தூக்கி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. Boy, it's no use. There was still so much drift. I scrambled around, shifting the earth and stones. How long I was on my knees, searching, crying and searching. ஸோ அழுதுகிட்டே வந்து அந்த கல் மண்ணெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஏதாவது கால் கிடைக்குமா, என் தங்கச்சி இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி பண்றாரு. Boy, it is no use, a voice said. I looked up. The speaker was an army officer who had supervised the relief operation. There is no one alive in there, he said. Whom are you looking for? ஸோ வந்து பின்னாடி ஒருத்த வாய்ஸ் சொல்றாங்க, அங்க யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து அவர் தான் அந்த ஆபரேஷன் வந்து சூப்பர்வைஸ் பண்றாரு, ஹெட் மாதிரி. ஸோ வந்து இங்க யாருமே பிழைக்கவே இல்லை, அப்படி யாரு நீ தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. My sister, sir, I said, fighting to control my tears. All I want is to give her a proper ceremonial. ஸோ வந்து என் தங்கச்சி தான் சார் தேடுறேன், நான் அவள் வந்து உயிரோடு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவளோட இறுதி சடங்கை வந்து நான் வந்து அவளுக்காக நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். I stopped consciousness that I was blabbering. I could see that he was bone tired. He looked as if he had not slept for days. His uniform was covered with dust. His face was grimy, but through all the dust and grims, I saw his eyes was kind. ஸோ வந்து இவர் வந்து இப்போ நாத்திக்கிட்டே இருக்காரு, என் தங்கச்சி இது இப்படி இருப்பா சார், அவர் இந்த மாதிரி பண்ணணும் சார் பேசிட்டே இருக்காரு. அப்பவும் அவர் வந்து என்ன நோட் பண்றாருன்னா அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்காரு. அவர் ஒரு 2 நாள் வந்து தூங்காத மாதிரி இருக்காரு. அண்ட் அவர் வந்து ட்ரெஸ் யூனிஃபார்ம் எல்லாம் டஸ்டா இருக்கு, அவரோட ஃபேஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கு. அண்ட் வந்து அவ்வளோ அழுக்கா இருந்தும் கூட அவருக்கு கண்ணில் வந்து கருணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பார்த்தான் அப்படின்னு சொல்றான். My men had been on their feet for days, he said softly, as if talking to himself. They had done all they could here. Tomorrow at daybreak, we go to another village just like this. Then another. He looked away at the sun setting behind the peaks down in the valley. The praise burned rose in the doors. ஸோ வந்து அவர் சொல்றாரு, எங்க ஆளுங்களை வந்து இங்க தேடிட்டு தான் இருக்காங்க, ரொம்ப நாளா இங்க 2 நாளா இங்க தேடிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து அவர் வந்து ரொம்ப சாஃப்டா அவருக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிட்டாரு அது. அண்ட் வந்து இன்னும் நாளைக்கு ஒரு நாள் பிரேக் எடுத்து திரும்பி அடுத்த நாள் வந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகணும், அவங்களும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு திரும்பி இன்னொரு வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து ஈவினிங் செட் ஆகுதுல, ஸோ அந்த டைம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா எல்லா பிணங்கள் வந்து எரிக்கிறாங்க. ஸோ எரிக்கிறது வந்து அப்படி அந்த மாதிரி சூரிய வெளிச்சம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The officer muttered something, shook his head and turned away. A terrible despair engulfed me. I lay there among the ruins of the cry. ஸோ திடீர்னு வந்து அந்த ஆஃபீஸருக்கு என்னமோ தோணுச்சு, டக்குன்னு அவர் திரும்பி வந்து கிளம்பி போயிட்டாரு. ஸோ என்ன இவன் வந்து ஐயோ என்ன இவரும் கைவிட்டாரேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இந்த பையன் வந்து அழுதிருக்காரு. 10 minutes later, the officer was back. With him was 3 soldiers armed with a spade and crowbars. Without a word, the men began removing the debris. They labored doggedly. When it was completely dark, someone brought a few lit Petromax lamp. 2 hours later, a soldier called out, "Sir."
ஸோ 10 நிமிஷம் கழிச்சு வந்து அந்த ஆஃபீஸர் வந்து வரார், திரும்பி வந்துட்டு அவர் கூட ஒரு 3 ஆஃபீஸர்ஸ் வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த அந்த கல்லு மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பேர் அண்ட் க்ரோபார்ஸ் வந்து வச்சுட்டு அதெல்லாம் வச்சு அந்த கல்லு மண்ணெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஒருவேளை அந்த பூனை உயிரோட இருந்திருந்தா என்ன இருக்கும்ட்டு. ஸோ அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப தீவிரமா வேலை செய்யறாங்க. அது இருட்டாயிடுச்சு. இருட்டானது அப்ப கூட யாரோ ஒருத்தவங்க 2 பேர் போயிட்டு அந்த காலத்துல நம்ம விளக்கு ஊத்தி எண்ணெய் ஒரு இருக்கும் லேம்ப் இருக்கும். அதாவது ஒரு அந்த காலத்து டார்ச் லைட்னு சொல்லுவாங்க. பெட்ரோமேக்ஸ் லேம்ப் நமக்கு கேட்ட தெரியும். ஸோ அந்த பெட்ரோமேக்ஸ் லேம்ப் வந்து 2 பேர் யாரோ எடுத்துட்டு வராங்க. ஸோ திடீர்னு வந்து அந்த சோல்ஜர் ஒருத்தர் வந்து நோண்டிட்டு இருந்தவர் வந்து சார் அப்படின்னு கத்துறாரு. He stood in the middle of this small hollow. The wall has carved in that spot. I recognize a part of a door. Beneath it a small foot. So வந்து அவங்க வந்து ஒரு மிடில்ல வந்து ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கு. அந்த பள்ளத்துல வந்து the wall has carved in a spot. So வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கேவ் மாதிரி, அதாவது என்ன சொல்றது, குகை மாதிரி இருக்காது. ஓகேவா? அந்த வந்து அந்த இடம் வந்து அந்த டோர் வந்து இவர் வந்து இந்த பையன் வந்து ஞாபகம் வச்சிருக்கான். இந்த டோர் எங்கேயோ பார்த்திருக்குமே, அதுக்கு டோர் கீழே வந்து ஒரு சின்ன பாதம் தெரியுது. Feverishly the soldier began to clear the hollow. Then they lifted the door. So வந்து கொஞ்சம் பதட்டமாவே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த குகை மாதிரி இருக்கிறத கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணி அந்த டோரை வந்து தூக்குறாங்க. So she is alive, someone said. So வந்து உயிரோட இருக்கா யாரோ கத்தி சொல்றாங்க. It was a miracle. She has been buried under the debris for 116 hours. So 116 hours வந்து அவ வந்து 2 நாளா அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 days வந்து அவங்க அது 2-3 days பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இது 116 hours வந்து உயிரோட இருந்திருக்கா அவ அந்த இதுல அந்த கதுக்கு பின்னாடி வந்து படுத்துட்டு இருந்திருக்கா அந்த மாதிரி. She has survived the earthquake, the cold nights and the wild animals. A ragged cheer went up. The soldier wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital has been set up. Who lived. The next day I went to thank the army officer, but he was gone. I did not even know his name. So 16 அந்த 116 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உயிர் வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவ வந்து earthquake ஜெயிச்சிருக்கா. அப்புறம் வந்து ஜில்லுன்னு ராத்திரிகளை வந்து அவ வந்து ஜெயிச்சிருக்கா. அப்புறம் மிருகக்கிட்ட இருந்து தப்பிச்சு அவ அந்த இடத்துல இருந்திருக்கா. சோ உடனே வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பொண்ணாச்சு நம்ம காப்பாத்தணும்ட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அந்த சோல்ஜர் எல்லாம் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி வார்மா அவளை மேல சுத்திட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டு அந்த கேம்ப்ல வந்து டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அவகிட்ட போய் அந்த இந்த குழந்தை பொண்ணை போய் கொடுக்குறாங்க. சோ அடுத்த நாள் வந்து இந்த பையன் போய் அந்த ஆர்மி ஆபீசர் போய் தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லி போகும்போது அந்த அவர் வந்து இல்ல. அவரோட பேர் கூட என்னன்னு கூட எனக்கு தெரியல. My sister and I went on to live with my uncle. Soon after, I got a job at a dhaba near Panipat. Wooly stayed back. She started going to school. It waited on me then that I never thanked that army officer. I hope that one day I could run into him again. Even time I saw an army man, I would hope it was him. For months I would search for his face in every crowd that one day I did find him. So வந்து அவங்க தங்கச்சியும் அவரும் வந்து மாமா வீட்டுல போய் இருந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து ஒரு தாபால பானிபட்ல ஒரு தாபால வந்து வேலை கிடைக்குது. அண்ட் தாபான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நைட்டு சாப்பிட்ற இடம் இருக்குல்ல, அந்த பஞ்சாபி தாபா. ஸோ அந்த தாபால வந்து வேலை கிடைக்குது. ஸோ இவர் போயிடுறாரு. அவன் தங்கச்சி வந்து அங்கேயே இருந்துறாங்க. ஏன்னா அவன் வந்து ஸ்கூல் படிக்கிறான் அவன் தங்கச்சி. ஸோ அவனா அங்கேயே இருந்துட்டான். ஸோ வந்து அவர் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு வந்து தேங்க் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் கண்டிப்பா நம்ம அந்த ஆர்மி ஆஃபீஸரை மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆவலா இருந்தாரு. அப்பவும் வந்து கண்டிப்பா பாப்போம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆவலாவும் இருக்காரு. அந்த கூட்டத்திலயும் அதுலயும் ஆனா ஒரு நாள் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாரு. It was late on a winter's night. A truck stopped at the shop. A man got out. He looked familiar. When he stepped into the light, I saw that was not him, just someone who bore a strong resemblance. ஸோ ஒரு லேட் நைட் ஒரு வின்டர் நைட்ல வந்து ஒரு ட்ரக் வந்து இவங்க தாபால வந்து நிக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு. இவர் வந்து எங்கேயோ பார்த்தோமே, ஒருவேளை இவர் இந்த ஆர்மி ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சத்துல பார்க்கும்போது அவர் கிடையாது. ஸோ அவரை மாதிரியே வந்து இருக்கிற ஆள் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. The man was tired. He asked for a cup of tea. As I served him, sir, I felt this strange lightness. ஸோ அவருக்கு வந்து அவர் வந்து டீ கேட்டாரு. ஸோ டீ கேட்ட உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, சரி இவர் கையால டீ கொடுத்தும் போது ஒரு மனசுல வந்து ஒரு உதவி பண்ணவருக்கு திரும்பி உதவி செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி லைட் ஃபீலிங் இருந்துச்சு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. This sense of joy when the man offered to pay, I did not take the money.
The next day it happened again. Every day I would see someone, a complete stranger, a tired traveler, would remind me of that officer. ஸோ வந்து அவர் வந்து திரும்பி காசு கொடுக்கும்போது காசு வேணாம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து யாராவது அவரை மாதிரியே இருந்தா ஆர்மி ஆஃபீஸர் மாதிரியே இருந்தாங்க ரொம்ப டயர்டா ஆஃபீஸர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு அவங்க காசு வாங்காம சாப்பாடு கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாரு இவரு. அப்போ வந்து who's remind me of that officer. It was as if it was everywhere and every time I served him tea I felt a surge of shirt. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு டீ கொடுக்கறதோ சாப்பாடு கொடுக்கறதோ அது மாதிரி கொடுக்கும்போது இவருக்கு வந்து உள்ள வந்து ஒரு சந்தோஷமா இருக்காம். A month later I quit my job at the shop and returned to those mountains. ஸோ ஒரு நாள் வந்து ஒரு மாசம் கழிச்சு என்ன பண்றாரு இவர் அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு. A shop owner was quite relieved. He had no use for waiter who kept forgetting to present the bill to the customer. Now I am on my own as I am at peace. ஸோ வந்து அந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப அந்த ஷாப் ஓனர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா வந்து யாரா அவன் இந்த வெயிட்டர் காசு கூட திரும்பி பில்லு கூட வாங்காம அவங்ககிட்ட காசு வாங்காம எல்லாரும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கனால ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து அவரே வந்து சொந்தமா இருக்கிறதுனால அவர் வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல யாருக்கு வேணா ஃப்ரீயா அவர் கொடுக்கலாம் அந்த மாதிரி நிம்மதியா இருக்குன்னு சொல்றாரு. Here is your bus sir. No money. You had tired. All I offered you was a cup of tea. Maybe it was the best tea in all Garhwal. May not. But I am happy I could do you this small service. Wish you a safe journey sir. May God be with you. ஸோ வந்து உங்க பஸ் வந்துருச்சு ஸோ இவர் கதை சொல்லிட்டு இருக்காருல இவ்வளவு நாள் கதை சொல்லிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து உங்க பஸ் வந்துச்சு சார் எனக்கு காசு எதுவும் தர தேவையில்லை நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு டீ கொடுத்தேன் அந்த டீ வந்து இருக்கிறதுல பெஸ்ட் டீயா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு ஸோ என்னால உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு ஸோ நல்லா சேஃபா ஜேர்னி போயிட்டு நல்லபடியா வாங்க கடவுள் எப்பவுமே உங்க கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து இதோட முடியுது. ஸோ இதோட நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். And next class பார்க்கலாம். Bye.